அத்தனை பேருடைய இசையும் ரொம்ப உயர்ந்த இசை என்று இசை அறிந்த அறிஞர்கள் போற்றுவார்கள். ஆனால் இங்கே நடந்த இந்த பாடலில் நடந்த ஒரு அதிசயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எந்த கம்போசருடைய லைஃப்பிலும் நடந்ததில்லை என்பதே சத்தியம். என்னவென்றால் இந்த பாடல் இடம்பெற்ற படம் காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்திலே இருக்கக்கூடிய டூரிங் டாக்கீஸிலே இந்த படம் ஓடி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண நேரத்தில் காட்டுக்குள்ள இருந்து கூட்டம் இந்த பாட்டு வந்து படம் ஆரம்பிச்சு ஒரு ரீல் முடிகிற நேரத்திலே இந்த பாடல் வந்துடும். காட்டிலிருந்து கூட்டமாக யானைகள் வந்து எந்த பயிரையும் சேதம் செய்யாமல் இந்த பாடலை அமைதியாக கேட்டுவிட்டு பாடல் முடிந்தவுடன் அப்படியே கேள்விப்படும். இந்த பாடல் எத்தனை நிமிடம் வருகிறதோ அத்தனை நிமிடமும் மௌனமாக இருந்து கேட்டுவிட்டு போகும். கேட்டுவிட்டு பயிரை நாசம் செய்யாமல் அப்படியே போகும். இந்த படம் நடந்து முடிகின்ற வரையிலும் தினமும் இந்த யானை கூட்டம் வந்து போவது அங்கே ஊர் மக்களுக்கு அதிசயத்தை உண்டு பண்ணியது. அங்கே இருக்கிற பேப்பர்கள் எல்லாம் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்துவிட்டது. இது என்னுடைய டியூனுக்கு பார்த்தீங்களா யாரையெல்லாம் வந்து போச்சு என்னுடைய டியூன் அப்படின்னு சொல்ல கற்றறிந்த புலவர்கள் தங்களுடைய பெருமைகளை தானே சொல்லாமலும் இறைவன் தன்னை பற்றி தான் சொன்னாலுடைய மக்களுக்கு அடியார்களுக்கு தெரிய போவதில்லை. அதே போல அது குற்றமாகாது என்பது இலக்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வழக்கு. கற்றறிந்தவர்கள் தங்கள் திறமையை பற்றி சொல்லவில்லை என்றால் நமக்கு தெரியாது. அதெல்லாம் இந்த சம்பவம் நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரியாது அல்லவா? அதற்காக சொன்ன என்னை பற்றி நம்பற்ற